தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியிருக்கிறது. தமிழ்நாட்டின் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை அவரது சொந்த கோட்டையான கொளத்தூரில் எதிர்த்து போட்டியிட்டு சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறார் ஒரு முன்னாள் உடன்பிறப்பு. அவர்தான் VS பாபு. சென்னை மண்டல அரசியலில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்டிவாக செயல்பட்டு வந்த பாபு வடசென்னை திமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக இருந்தார். பகுதி செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் என படிப்படியாக கட்சியில் வளர்ந்தார். 2006 சட்டமன்ற தேர்தலின் போது ஒருங்கிணைந்த சென்னை மாநகராட்சியில் இருந்த புரசைவாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வாய்ப்பு பாபுவுக்கு வழங்கப்பட்டது. அந்த தேர்தலில் அதிமுகவின் வேட்பாளராக இருந்த வெங்கடேஷ் பாபுவை சுமார் 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதன்முறையாக சட்டசபைக்குள் நுழைந்தார். 2011 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு புரசைவாக்கம் தொகுதி நீக்கப்பட்டு அதன் பகுதிகள் எழும்பூர் மற்றும் கொளத்தூர் தொகுதிகளோடு இணைக்கப்பட்டன. ஆனாலும் தலைமை தனக்கு கண்டிப்பாக சீட் கொடுக்கும் என நம்பினார். ஆனால் திமுக தலைமை இவரை புறக்கணித்து MK ஸ்டாலினை கொளத்தூரில் நிறுத்தியது. தலைவரின் மகனே நேரடியாக களமிறங்கியதால் அதிருப்தியை புறந்தள்ளி களத்தில் இறங்கினார். ஸ்டாலினுக்கு புதிய தொகுதி என்பதால் அவரை ஜெயிக்க வைக்கும் பொறுப்பு பாபுவிடம் சென்றது. முடிந்தவரை வேலை செய்து ஸ்டாலினை வெல்ல வைத்தார். ஆனால் மிக குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெல்ல பாபு சரியாக வேலை செய்யவில்லை என கூறினர் நிர்வாகிகள். இதனால் அவரை ஓரங்கட்டியது திமுக தலைமை. அதோடு சேகர் பாபுவும் திமுகவில் வந்து சேர VS பாபுவுக்கு முக்கியத்துவம் குறைய தொடங்கியது. இதனால் மனமுடைந்த பாபு வேறு கட்சியில் சேர்வதே சரி என நினைத்து அங்கிருந்து விலகினார். அவர் சென்ற இடம் அதிமுக. பாபுவின் செயல்பாடுகளை நன்கு அறிந்த ஜெயலலிதா அதிமுகவின் தென் சென்னை மாவட்ட செயலாளராக அவரை நியமித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல்களால் பாபுவுக்கு எந்த நல்லதும் நடக்கவில்லை. கட்சியின் பொறுப்புகளில் இருந்து ஓரங்கட்டப்பட்டார். ஒரு கட்டத்தில் அரசியலில் இருந்து சற்றே ஒதுங்கி இருந்த இவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது பழைய அரசியல் அனுபவத்தை முதலீடு செய்ய சில மாதங்களுக்கு முன்பு தாவேக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டார். கொளத்தூர் தொகுதியின் பெரும் பகுதிகள் பழைய புரசைவாக்கம் தொகுதியில் இருந்தவை. அங்குள்ள மூத்த வாக்காளர்களுக்கு VS பாபுவின் முகம் மிகவும் பரிச்சயமானது. சட்டமன்ற உறுப்பினராகவும் மாவட்ட செயலாளராகவும் இருந்தவருக்கு தேர்தல் நேரத்தில் பூத் கமிட்டிகளை எப்படி கையாள்வது, வாக்குகளை எப்படி திரட்டுவது என்பது அத்துப்படி. தாவேகா போன்ற ஒரு புதிய கட்சிக்கு இத்தகைய அனுபவம் வாய்ந்த நபரின் வழிகாட்டுதல் மிக அவசியமாக பார்க்கப்பட்டது. அனுபவம் ஒருபுறமும் விஜய் மீதான இளைஞர்களின் ஈர்ப்பு மறுபுறமும் இணையும் போது அது தாவேகாவுக்கு சாதகமாக அமையும் என்று கருதப்பட முதல்வர் ஸ்டாலினை எதிர்த்து பாபுவை களமிறக்கினார் விஜய். கொளத்தூர் தொகுதியில் உள்ள முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை கவர்வதில் VS பாபுவுக்கு பெரிய சிரமம் இருக்கவில்லை. பரப்புரைக்கு பாபு சென்றபோது கூட்டம் கூட்டமாக இளைஞர்கள் கூடினர். பற்றாக்குறைக்கு விஜயும் கொளத்தூர் செல்ல கூடிய கூட்டத்தால் சென்னையை ஸ்தம்பித்தது. களத்தில் இறங்கிய பாபு ஒரு முன்னாள் கான்ட்ராக்டராகவும் இருந்த அனுபவத்தை பயன்படுத்தி தொகுதியின் உள்கட்டமைப்பு மற்றும் திட்ட பணிகளில் நடக்கும் முறைகேடுகளை தனது பிரச்சாரத்தில் ஒரு முக்கிய ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கினார். அது வேலை செய்ததோ இல்லையோ, விஜய் என அவர் உச்சரித்த போதெல்லாம் கூடிய கூட்டம் வாக்காக மாறத் தொடங்கியது. ஆனாலும் VS பாபுவின் முன்னால் இருந்த சவால் என்பது அவர் யாரை எதிர்த்து களமிறங்குகிறார் என்பதே. ஏனெனில் ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூரில் பெரிய அளவில் அதிருப்தி எல்லாம் இல்லை. ஆனால் இளைஞர்களும் பெண்களும் விஜயின் பக்கம் நின்றதால் அந்த போட்டியை பாபு எளிதாகவே கடந்தார். அது மட்டுமின்றி கொளத்தூர் தொகுதி என்பது திமுகவின் மிக வலுவான ஒரு கோட்டையாக பார்க்கப்படும் இடமாக இருப்பதால் அங்கே ஒரு அதிர்வை ஏற்படுத்துவது என்பது ஒரு புதிய கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் தனது பக்கம் பழைய தொண்டர்களை இறக்கி அசுர பலத்துடன் இருக்கும் திமுகவை எதிர்த்து நின்றார் பாபு. கொளத்தூர் தொகுதி மக்கள் கடந்த 3 தேர்தல்களில் ஸ்டாலினை ஆதரித்துள்ளனர். இந்த ஹாட்ரிக் வெற்றியை உடைக்க VS பாபு அசாத்தியமான உழைப்பை கொடுக்க வேண்டி இருந்தது. இரவு பகல் பாராமல் உழைத்த பாபு இப்போது MK ஸ்டாலினை வென்றுவிட்டார். காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நொடியிலிருந்து MK ஸ்டாலின் பின்னடைவு என்ற செய்தி மட்டுமே ஒலித்தது. ஒரு சுற்றிலாவது ஸ்டாலின் முன்னிலை பெறுவார் என உடன்பிறப்புகள் எதிர்பார்த்தனர். ஆனால் அனைத்து சுற்றிலும் பின்னடைவு என்பது மட்டுமே செய்தியாக இருந்தது. கடைசியில் சுமார் 8,000 வாக்குகளுக்கு மேல் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் பாபு. எந்த கட்சி தன்னை கை கழுவியதோ, எந்த கட்சி தன்னை கண்டுகொள்ளவில்லையோ, யாருக்காக தனது சீட்டை பிடுங்கியதோ அந்த கட்சியை தோற்கடித்து, அந்த ஸ்டாலினை தோற்கடித்து பழி தீர்த்திருக்கிறார் VS பாபு.